இருக்கு. முதல்ல இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இதில் வைத்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு 2 குரூப் ஆக்சுவலாக இறங்குது. அதே ஒரு குரூப் வந்து பிஜேபி, ஒரு குரூப் வந்து டிஎம்கே. இப்போ டிஎம்கே இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியவாதிகள் தான் வந்துட்டு இன்னர் லைன் பர்மிட் வேணும், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எதிராக பேசிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் வெறி பிடிச்சி இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி திமுக சைடில் இருந்த ஈகோ சிஸ்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடே வந்து சேஃபான ஒரு பிளேஸ் கிடையாது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து தாக்குறாங்க நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இந்த பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வட மாநிலங்களில் இவங்களுக்கு வெறுப்பு இருக்குது பாருங்க. நம்ம தமிழ் தேசிய தரப்புல இருந்து நம்ம பேசுவோம். தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு இருக்கிற கருத்து என்ன, வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க பதிவு செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். வரவே கூடாதுன்னு எந்த தமிழ் தேசியவாதி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? ஏதாவது பேரை சொல்லுங்க நீங்கள். இப்போ இந்த தமிழ் தேசியவாதி அவங்க வரவே கூடாது நான் சொல்லியிருக்கேனா? இல்லை சீமான் சொல்லியிருக்காரா? இல்லை மணியரசன் அவர் சொல்லியிருக்காரா? பதிவு செஞ்சுட்டு வாங்கங்கிறோம். ஏன் பதிவு செய்யாமல் வரணும்னு ஆசைப்படுறீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஆனால் வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் கிரைமில் ஈடுபடுறதும் இங்கே பதிவாகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர்ஸ் பலது பதிவாகிட்டே தான் இருக்குது. கற்பழிப்பு சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து திருட்டு சம்பவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து வழிப்பறி சம்பவம், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. முதல்ல இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம்னா என்னங்கிறது இங்கே விளக்கிறேன். இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னா என்னன்னா, வட மாநிலத்தில் ஒருத்தர் வந்து நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் கார்டு வேணும், அதுக்கப்புறம் வந்து எந்த மாநிலத்திலிருந்து வராங்க, அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், இது இவ்வளோதான். இந்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் யாரும் வாங்குறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாங்குறாங்க. எங்கே வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, டாக்ஸி ஓட்டுறாங்கல்ல, ஆமாம், இப்போ ஓலா ஊபர் எல்லாத்துலேயுமே போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். ஏன்? குற்றப்பின்னணி இருக்கவங்களா அப்படிங்கிற. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, எனக்கு வேலை செய்யற ஆள் வந்தால் போதும், அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கொலகாரனாக இருந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கா இல்லையா? இங்கே என்ன சொல்ல வர? அப்படிலாம் இல்லை, இந்தியாவில் யாராக இருந்தாலும் யார் வேணாலும் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வரியா? உன் வீட்டில் வேலை உன் வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது மட்டும் நீ கேஸ்ட் முத கொண்டு கேட்ப. இது என்ன நோக்கம் உனக்கு? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அப்படி இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுருச்சுன்னா வட இந்தியர்கள் வேலைக்கு தான் வராங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுரும். அவங்கள வாக்கா மாற்ற முடியாது. யாரோட பிரச்சனை இது? பிஜேபியோட பிரச்சனை. ஏன் இப்போ இதே பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டு போறான், வேலை செஞ்சுட்டு போறான், உனக்கு என்ன வலிக்குது? கேளுங்க, இவங்க கிட்ட அதே கேளுங்க. பங்களாதேஷ்ல இருந்து வேலை செய்ய தானே வரான். கரெக்ட் தான். முஸ்லிம்ஸ் வந்து ரோஹிங்கியா முஸ்லிம் வேலை செய்ய தானே வரான், பொழைக்க தானே வரான். அது சொல்லு, அழுவானுங்க. இந்தியா நாசமா போனா ஐயோ, தமிழ்நாடு நாசமா போனா பரவாயில்ல. இதுதானே மென்டாலிட்டி. திராவிட குரூப் என்ன சொல்லுது? இவங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் இதை பற்றி அவங்களுக்கு எந்த அறிவும் புரிதலும் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறதுல பெரியார் லைன் பர்மிட்னு ஒன்று கொண்டு வாங்கன்னா ஆமா அப்படிமா. திரும்ப தமிழ் தேசியவாதிகள் வந்து ஏழை சொல்லி அம்பலம் ஏறாதுங்கிற மாதிரி அதிகாரத்தில் இல்லாத தமிழ் தேசியம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். இத்தனை வருஷமா 70 வருஷமா பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்க திராவிடம் காரணம் கிடையாது. இந்தியாவே ஆட்சி செஞ்சு எல்லா துறைமுகங்களையும் கட்டுக்கோப்பா நடத்தக்கூடிய பாஜக காரணம் கிடையாது. இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத, கவுன்சிலர் பதவிக்கும் கூட வராத தமிழ் தேசிய கருத்தில கேட்டு தான் மக்கள் இப்படி சீரழிஞ்சிட்டாங்க.